நியூஸ் தமிழ் கழுகு. தந்தைக்கு கோவில் கட்ட தமிழ்நாடு முழுவதும் நிதி வசூல் செஞ்சிட்டு இருக்காராம் ஒருத்தர். வன்னியர் சங்க தலைவராகவும் பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து மறைஞ்சவர் காடுவெட்டி குரு. அவரோட மறைவுக்கு அப்புறமா அவரோட மகன் கண்ணலரசன் பாமகவை எதிர்த்து அரசியல் செய்யறது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியையும் ஆதரிச்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில தன்னோட அப்பா மாதிரியே வன்னியர் சமூக மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறணும்னு திட்டமிட்டு இருக்கிற கண்ணலரசன் வன்னியர் சம்பந்தமான சில பிரச்சனைகள்ல தலையிட்டு வர்றாராம். தன்னுடைய தந்தை காடுவெட்டி குருவுக்கு சொந்த ஊர்ல ஒரு பெரிய நினைவிடம் அமைக்க திட்டமிட்டும் இருக்காராம். மாவீரன் ஜே குரு ஆலயம்னு பெயர் வச்சு அங்க ஒரு வெண்கல சிலையும் வைக்க திட்டமிட்டு இருக்காராம். அதுக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள வன்னியர்கள் கிட்ட இருந்து நிதி திரட்டி வெண்கல பொருட்களை வாங்க கலெக்ஷன்ல இறங்கி இருக்கிறாராம் கண்ணலரசன். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம சதி செய்த ஆளுங்கட்சின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களாம். மாநில தேர்தல் கமிஷன் தமிழக அரசோட நிர்வாக தொடர்பில் இருக்கிற ஒரு அமைப்பு. இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுல ஆளும் திமுகவுக்கு இஷ்டமில்லாததுனால வாக்காளர் பட்டியல் விஷயத்துல மத்திய தேர்தல் கமிஷன் வீண் காலதாமதம் செய்யறதா ஒரு காரணத்தை சொல்லி தேர்தலை தள்ளி போட இருக்கிறதா சொல்லப்படுது. வர ஜனவரி முதல் வாரத்துல புதியவர்கள் பதவியில அமரணும். அது இப்போதைக்கு சாத்தியமில்ல அப்படிங்கிறதுனால தற்காலிக செயல் அதிகாரிகளை நியமிக்க அரசு தரப்புல ஏற்பாடுகள் வேகமா நடந்துட்டு வருதான். முழுமையான வாக்காளர் பட்டியலை கேட்டு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சில மாசத்துக்கு முன்னாடியே மத்திய தேர்தல் கமிஷனுக்கு சம்பிரதாயமா ஒரு கடிதம் அனுப்பியும் இருக்காங்க. அதுக்கு மத்திய தேர்தல் ஆணையம் தரப்புல நிறைய கண்டிஷன்களை போட்டு இதையெல்லாம் தந்தாதான் வாக்காளர் பட்டியலை தர முடியும்னு சொல்ல இவங்களும் விளக்கம் அனுப்பிட்டு காத்திருக்காங்க. இறுதி பட்டியல் வந்து அதை வார்டு வாரியா பிரிக்கவே 3 மாசம் ஆகும். அது மட்டும் இல்லாம தேர்தல் சம்பிரதாயங்களை நடைமுறைப்படுத்த கூடுதலா 1 மாசம் ஆகலாம். இதெல்லாம் ஆளுங்கட்சி செய்யற சதின்னு சொல்றாங்க எதிர்கட்சியினர். மர்ம மரணங்களோட லிஸ்ட்ல காங்கிரஸ் கட்சியோட ஜெயக்குமார் மரணமும் சேர்ந்துடுற நிலைதான் இருக்கான். இருநூறு நாட்களுக்கு மேல ஆகியும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமா இறந்த விவகாரத்துல கடந்த மே மாசம் 4ஆம் தேதி ஜெயக்குமாரோட சடலம் கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஜூன் மாசம் இந்த விவகாரத்தை சிபிசிஐடி பிரிவுக்கு மாத்தினாங்க. கடந்த மாசம் ஜெயக்குமார் தோட்டத்து கிணத்துல 1 அடி நீள கத்தி கிடந்ததா எடுத்திருக்கிறாங்க. குடும்பத்தினர், சொந்த பந்தம், நண்பர்கள்னு 100க்கும் மேற்பட்டவங்களை விசாரிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல இத தற்கொலைன்னு உள்ளூர் போலீஸ் சொன்ன நிலையில அதுக்கு ஆதாரமா 60 பாயிண்ட்களையும் அடுக்கி இருக்கிறாங்க. தற்கொலைய கொலையா சித்தரிச்சு இறந்திருக்காருன்னு போலீஸ் வாதங்களை முன் வச்ச நிலையில அத சிபிசிஐடி போலீசார் ஏற்கல. சடலம் கடந்த விதத்தை பார்த்தா இது கொலையாகத்தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிற குழப்பத்துல இருக்காங்க நெல்லை மாவட்ட மக்கள். திருச்சி ராமஜெயம் கொலை விவகாரத்துல 12 வருஷமா கொலையாளி கண்டுபிடிக்கப்படாம இருக்கிற மாதிரி ஜெயக்குமார் மர்ம மரண விவகாரமும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆதவர்ஜுனா விஜய் கலந்துகிட்ட புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில தவிக நிர்வாகி ஒருத்தர் கலக்கத்துல இருக்காராம். ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் கலந்துகிட்ட புத்தக வெளியீட்டு விழாவில் பல சர்ச்சைகள் எழுந்து ஆதவ் அர்ஜுனா விசிகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுற அளவுக்கு பிரச்சனை பெருசாச்சு. அதே சமயம் இந்த விழாவில் கலந்துகிட்ட தவிக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்துக்கு 3வது வரிசையில இடம் கொடுக்கப்பட்டது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கு. ஏற்கனவே மாவட்ட தலைவர்கள் நியமன விவகாரத்துல புஸ்ஸி ஆனந்த் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில அவருக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படலாம்னோ, ஒருவேளை தவிகவில் ஆதவ் அர்ஜுனா இணைஞ்சா முக்கிய பொறுப்புக்கு வரலாங்கிற பேச்சும் இருக்கிறதா தவிக வட்டாரங்கள்ல பேச்சுகள் அடிப்பட ஆரம்பிக்கிறது புஸ்ஸி ஆனந்த் தரப்ப கலங்க வச்சிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.